ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு பையன் ஐஃபோன் வாங்கி வந்து அந்த பொண்ணுகிட்ட தரான். அந்த பொண்ணு வந்துட்டு ஆச்சரியத்தோட பாக்குது. இவன்ட்ட ஏது காசு, எங்க இந்த ஐஃபோன் வாங்கியிருப்பான்னு சிரிச்சுக்கிட்டே கேக்குது. உடனே அந்த பையனை சொல்றான், இது வரைக்கும் நான் உனக்கு கிஃப்டே பண்ணதில்லை, என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பெஸ்டா இருக்கணும்னு சொல்லி தான் இந்த ஐஃபோனை வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பொண்ணு சொல்லுது, என்கிட்ட தான் ₹1 கூட இருக்காத, நீ பிச்சைக்காரனோட மோசமான ஆளு, நான் தெரியாம உன்னை லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த பையனை பேசிக்கிட்டே இருக்கு. இந்த பையன் எதுக்குமே கோவப்படாம கேஷுவலா பதில் சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி நான் வேலைக்கு போய் ₹1 சேர்த்து உனக்கு பெரிய கிஃப்டா பண்ணணும்னு சொல்லி தான் அந்த கிஃப்டை வாங்கிட்டு வந்தான், பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்ல, தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத அப்படிங்கிறான். சரிடாமா, எனக்கு ரொம்ப கிஃப்ட் பிடிச்சிருக்கு, ஆனா எனக்கு ஒரு டவுட், இந்த ஐபோன் எங்கேருந்து வாங்கினா அதை மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மாவும் வந்துட்டாங்க. உடனே அந்த அம்மா கேட்குறாங்க, நீ பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், நீ ஒரு விஷயமா அவர்கிட்ட வந்து தப்பா தான் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும். அந்த பையன் சோகமாவே நின்றுட்டு இருக்கான். இதுக்கு மேல அந்த பையனை தப்பா பேசுனா பல்லுக்கெல்லாம் பேத்து போன்னு அந்த அம்மா சொன்னதும் இந்த பொண்ணு சாரி, இந்த பொண்ணு பண்ணது தப்பா சரியாக கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பை.